நிலன் குட்டிக்கு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற வெள்ளை கோயிலில் வச்சு மொட்டை போட்டோம். எங்களோட குலதெய்வம் அது. நான் வந்து மணி எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி நான் வேண்டியிருந்தேன். நிலன் குட்டி ஆம்பளை பையனா எனக்கு பொறுக்கட்டும், நான் வந்து மணி எடுத்து வைக்கிறேன் கடவுளின்னு வேண்டியிருந்தேன். அதே மாதிரி எனக்கு ஆம்பளை பையனாக பிறந்தான். ஸோ அதனால் அந்த வேண்டுதல் நிறைவேற்றினேன். ஆம்பளை பையன் பொம்பளை பையன் அப்படின்லாம் இல்லைங்க. எனக்கு பையனா ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு குழந்தையே நான் பையன் ரொம்ப எதிர்பார்த்தேன். அப்புறம் பொண்ணு பிறந்துட்டா பொண்ணும் அழகு தான் அப்படின்னு சொல்லிட்டு இஷிதா பிறந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து அது புரிஞ்சுக்கிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதே மாதிரி அவர் எனக்கு கொடுத்தாரு. ஸோ அதனால் நான் மணி எடுத்து வச்சு நாங்கள் காணிக்க கொடுத்துட்டோம். மொட்டை போட்டு காது குத்திட்டோம். நிலன்குட்டி காது குத்தும்போது அழவே இல்லை, மொட்டை போடும்போது கொஞ்சம் அழுதான். என் ஹஸ்பண்ட் காது குத்தும்போது அந்த இடத்துல ஆளே காணும், ஓடிட்டாரு தெரிச்சு. ஆடும் வெட்டிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. எங்களோட ட்ரெஸ் கோட் இது தான். எங்களோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மொட்டையும் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸும் நிலன்குட்டிக்கு கொடுங்க. காதே குத்த வேண்டான்னு சொன்ன என் ஹஸ்பண்ட் காது குத்துனதும் அழகாக இருக்கா இல்லை அப்படி சொல்லிட்டு இருந்தார்.